वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मगणनीरुगभङ्गराजम् श्रीहन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीपादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मसारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्त मोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमकरम् वंशये देशिकेन्द्रम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि नित्यं श्रियामुदुधया जनिषेव्यमाणं निर्व्याजनिर्भरदयाभरितं विभाति वेदान्तवेद्यमिह वेदवती समीपे देवप्रकाशयति दैवतमद्वितीयम् முளைகளிலை குறுங்குடியுள் முகிலையும் உலகம் கடந்து அப்பாது முதலாயி நின்று அளப்பரிய ஆறுமுத அரங்கம்மேய அந்தணனை அந்தணருதும் சிந்தையானை விளக்கொழியை மலரகத்தை திருத்தன்காவில் காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் மருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. திருநாதிரி ஜீவிகையில இன்றைக்கு 34வது ஸ்லோகம். 33வது ஸ்லோகத்துல பிரபந்தன் பிரபத்திக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை சொன்னார். இதே போல 30வது ஸ்லோகத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். பிரபத்திக்கு பிறகு பிரபந்தன் இருக்க வேண்டிய நிலை என்பது அது பிரபத்தி போலதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பண்ண பிரபத்தியை கெடுத்துக்க கூடாது. சமய கல்பகோட்டி சகசிரேனாவி சாதனமஸ்தீதி மன்வானகா என்று எத்தனை யுக கோட்டிகளிலும் கூட எவ்வளவு யோசித்தாலும் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் எம்பெருமானுடைய பாதாரவிந்தத்தை அடைவதற்கு வேறு வழி இல்லை என்று மனப்பூர்வமா தெரிஞ்சின்று எப்படி அகதியாய் அகிஞ்சனாய் வேறொரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம பெருமாள் திருவடியே சர்வமும் பரமபிராப்தியம் என்று நினைச்சு ஆசைப்பட்டு சரணாதி பண்ண பிறகு தேகாவசானத்திற்குள்ள அந்த சரணாகதியை கெடுத்துக்க கூடாது. மேல பாகவத அபச்சாரம் சிரமமா போச்சுன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்ததுதான் அது. ஆனா இருந்தாலும் இந்த வாக்கியம் எது சொல்றதுன்னா தேவதாந்தரம் நிலை நிற்குமாகில் உண்டு உபாய ஸ்பர்சம் இல்லை மேல் நரகாதிகளும் உண்டு என்று அறியலாம்னு. அந்த பிரபத்தியே வேலை செய்யாதுன்னா அப்புறம் நரகம் மாத்திரம் வராதுன்னா அதுவும் தான் வரும். அதனால தேவதாந்திர சம்பந்தம் அறிவோட கூடாதுன்னு போன முன்ன கூட சொன்னேன். தேவதாந்திர சம்பந்தம் கூடாதுன்னு சொல்றதுனால தேவதங்கள் எல்லாம் தேவதைகளை பழிச்சுன்னு இருக்கணும், தூக்கி எறியணும், அவளை அவமானப்படுத்தணும், அப்புறம் அந்த மாதிரியான பக்தர்களோட சண்டை போடணும் அப்படின்னு இந்த மாதிரி பொல்லாத்தனெல்லாம் அறவே கூடாது. வாசுதேவ சர்வமிதீச மகாத்மா சுதுல்லவான்னு பெருமாள் சொல்றார். எல்லா ஜெகத்தும் பகவன் மயம்தான். நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரபத்தி என்கிற உபாசனா மார்க்கம் அது பகவானிடத்திலே பிரியமா இருக்கணும் என்பதனால்தான். அது மேற்கொண்டு கூட இந்த ஸ்லோகத்திலேயே குறிப்பா காட்டுற அங்க பார்த்தான்னா ஓரளவு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும். பிரம்மகிரீஷ இதரேப்யமராஜயேதே நிர்தூயதான் நிரயதுல்ய பல பிரசூதீன் பிராப்தம் தவைவ பத பத்மயுகம் பிரதீதாக பாதிவ்ரதீம் त्वयि वसन्ति பராவரஜ்ஞா. ரொம்ப எளிமையான ஸ்லோகம், ரொம்ப அருமையான அர்த்தம். பிரம்மாகிரீஷ இதரேப்யமராஜயேதே.
இன்னொரு தெய்வத்தினோட தெய்வம் ஏன் போவதில்லைன்னா இவனும் அகிஞ்சரனா சரணாகதி பண்ணினான். தன்னை காப்பாற்றிக்க பகவான் தான் கத்தின்னு நினைச்சுண்டு பண்ணினான். அந்த எண்ணத்துக்கு மாறாக இப்போ இன்னொரு தெய்வம் கூட நமக்கு கத்தின்னு நினைச்சுப்பானா? அது எப்படி நினைச்சுப்பான்? உண்மையிலே சரணாகதி செய்யும் போது சர்வேஸ்வரனே நமக்கு எல்லாம் என்று பற்றி கொண்டவன் இதுக்கு பிறகு இன்னொரு தெய்வம் கூட நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கும்னு பத்திப்பானா? அது உண்மையில ஆராய்ஞ்சு பார்த்தா இதிகாச புராணங்களையும் ஸ்ருதிகளையும் ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அவ்வளவு சாமர்த்தியமும் இல்லை. சாமர்த்தியம் இல்லாத தெய்வத்தை போய் எதுக்கு நீயே கதின்னு போய் பிடிச்சுக்க போறான்? பிரம்மா கிரி ஜெயிதே பிரமராஜயேதே. பிரம்மா என்ற தெய்வம், சிவன் தெய்வம், இல்ல இந்திரன் முதலான இதர தெய்வங்கள் இவா எல்லாரும் என்ன கொடுத்துட்டு போறா அப்படின்னு பிரம்மாவனிடத்துல இத்தனை கதைகள் பாத்துருவோம். பிரம்மான்னா இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. பிரம்மாவை நாம் யாரும் பார்த்தது கிடையாது. பிரம்மா தான் ஜெகத்ரட்டி பண்ணார்னு புராணங்கள்ல சொல்லியிருக்கு. இரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிறேன்னு வேதமும் சொல்றோம். பிரம்மாவை கொண்டுதான் ஜெகத் சிருஷ்டி நடக்கிறது. இப்படி இதெல்லாம் நாம கேட்டு தெரிஞ்சு கொண்ட விஷயம், புத்தகத்திலே பார்த்து தெரிஞ்சு கொண்ட விஷயமே ஒழிய பிரம்மாவை யாரும் பார்த்ததில்லை. எந்த புஸ்தகங்களிலிருந்து பிரம்மா தெரிஞ்சுக்கிறோமோ அந்த புஸ்தகங்களிலே ஆராய்ஞ்சு பார்த்தா பிரம்மா இது வரைக்கும் யாருக்கும் மோட்சம் கொடுத்ததாவோ நான் கொடுக்கறேன்னு சொன்னதாவோ எங்கேயும் காணும். அவரிடத்திலே மோட்சம் கேட்டவாளிடத்திலையும் கூட அவர் எனக்கு மோட்சம் கொடுக்க முடியாது என்று தான் சொல்லியிருக்கார். அவர் இன்னும் கேட்டான்னா எனக்கு சாகாமே வேணும், நான் சாகாம இருந்தா போறோம், இந்த லோகத்திலே இருந்துக்கிறேன்னு சொன்னா கூட அது கூட என்னால தர முடியாதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. சாகாம இருக்கிறதுன்றது என்னால முடியாது, அந்த வரம் கூட தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நிறைய வரங்கள்ல பாக்குறோம். கன்னியசிவ கூட அதான் கேட்டான், சாகாம இருக்கணும்னு கேட்டான். ஐயோ அந்த வரம் என்னால தர முடியாது, எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டார். ராவணனும் அதான் கேட்டான், அவனுக்கும் அதே பதில் தான் சொன்னார். அதனால பிரம்மாவனுடைய தன்மை என்னன்னா, இந்த லோகத்திலே ஏதாவது ஐஸ்வர்யாதிகளையோ ஆரோக்கியத்தையோ புத்திராதிகளையோ சில க்ஷேமங்களையோ அதை கேட்டா கொடுக்குற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு. இதுக்கு மேற்பட்டதான லோகங்கள்ல வரக்கூடிய பிரம்மலோகத்துக்கு மேற்பட்ட போகங்களை கேட்டா கொடுக்க தெரியாதவருக்கு. பிரம்ம புவனாலோகால் அவிரிஞ்சாத் அமங்கலம் என்பதா சொன்னார். பகவதானந்தத்தை பெருமாள் அனுபவிக்கிறதான சந்தோஷத்தை ஒப்பிட்டு பார்த்தா பிரம்மலோக பரியந்தமாக கிடைக்கக்கூடிய எத்தனை அந்தஸ்தோ, எத்தனை ஐஸ்வர்யமோ, எத்தனை போகங்களோ, எத்தனை ஆச்சரியங்களோ எல்லாம் உண்மையில ரொம்ப நரகமா இருக்கும் அப்படின்னு அதை அனுபவிச்சு பார்த்தவா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. நமக்கு எல்லாம் பெரிய விசேஷமா தான் இருக்கும். கிராமத்துல இருக்கிறவனுக்கு நகரம் ஆச்சரியமா இருக்கும், நகரத்துல இருக்கிறவனுக்கு இது மாதிரி பெரிய 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 இடம்ல அதெல்லாம் விசேஷமா இருக்கும். இன்னும் கேட்டா இன்னும் ஃபாரின்ல பிரமாதமா இருக்குன்னு அங்க கூட ஆச்சரியங்கள் எல்லாம் பார்க்கலாம். அங்கே இருந்து பார்த்துட்டு இங்க வந்து ஆச்சரியமா இருக்கு கோவில்கள், அப்படியே பல ஆச்சரியங்களை பார்க்கலாம். ஆனா எந்த ஆச்சரியங்களை காட்டிலும் தேவலோகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பூலோகத்தோட தேவலோகம் ஆச்சரியம், தேவலோகத்தோட ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு மேற்பட்ட லோகங்கள், அதுக்கு மேல் பிரம்மலோகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தமான இதை காட்டில அது வசதியா இருக்குன்னு சொல்றா போல பிரம்மலோகத்தை காட்டிலும் பரமபதம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்னா, பிரம்மலோகத்தை காட்டிலும் பரமபதம் எவ்வளவு ஆச்சரியம்னு தெரிஞ்சு பார்த்தவாளுக்கு பிரம்மலோகம் நரகம் போலே இருக்கும். அதான் இங்க சொல்றாரு அவர், நிறைய துல்லிய பல பிரசூதி. நிறையம்னா நரகம்னு அர்த்தம். மொத்தம் நரகமாவே தான் சுவாமி இருக்கும். நரகத்துல இருக்கிறவனுக்கு கூட அந்த நரகத்துல அடிப்பான், அடிக்கிறவனுக்கும் கை வலிக்கும் இல்லையோ, அவன் கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்துவானா. அவன் நமக்குங்கிறன் கை வலிக்கிறதேன்னு அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துவானா. அப்ப நிறுத்தின போது அப்பாடா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அது நரகத்துல அடி வாங்கின்றவனுக்கு அது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு சொல்றான். அதையே அவன் பெரிய சுகமா நினைச்சுப்பான். அதனால சுகம்ன்றதோ துக்கம்ன்றதோ ஏதோ அந்தந்த சமயத்துல ஏற்படக்கூடிய பிரமே ஒழிய இந்த லோகத்தோட அது சுகம், அந்த லோகத்தோட அது சுகம் அப்படின்னா பிரம்மலோகம் ரொம்ப சுகமா இருக்கும்னா அத பெருமாள் சொன்னார் கீதையில, ஆ பிரம்ம பவனான் லோகா புனராவர்த்தினோர்ஜுனா
மாமுபேத்யத கௌந்தேயா புனர்ஜன்மன வித்யதே. எந்த லோகத்துக்கு போனாலும், எந்த பிறவி எடுத்தாலும், யார் என்ன வரம் கொடுத்தாலும், மோட்சத்தை தவிர மற்ற எந்த இடங்களிலிருந்து திருப்பி வர வேண்டிய அவசியம் இருக்கும். திருப்பியும் வந்து பிறப்பான், திருப்பியும் பூலோகத்திலையும் பிறப்பான், தேவலோகத்திலையும் பிறப்பான். ஆப்ரம்ம பவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. அப்படி பிரம்ம புவனத்திலிருந்து கீழ்பட்டுதானே எந்த லோகங்களிலும் திருப்பியும் திருப்பியும் சுத்தி வர வேண்டியதான் இருக்கும். மாமுபேத்யது கௌந்தேயா புனர்ஜன்மன வித்யதே. என்ன வந்து அடைஞ்சவன் திருப்பியும் பிறக்கிறதே இல்லை. ஜன்மா போறதுன்னா பெருமாளிடத்துலதான். பிரம்மாவினாலே ஜன்மாக்கள் எல்லாம் ஒழிக்க முடியாது. ஜன்மான்னு இருந்தான்னா அடுத்து பிறந்தான்னா, பிறந்து வளர்ந்தான்னா வளர்ந்ததுக்கு உண்டான சிரமங்கள் இருக்கும், பசிதாரங்கள் இருக்கும், அதே மாதிரி கழத்தனம் இருக்கும், ஜரா மரணாதிகள்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். மரணம் இருந்தா திருப்பியும் ஜென்மா இருக்கும் என்று இந்த அவஸ்தை மற்ற தெய்வங்களினாலே போக்கடிக்க ஒண்ணாது. அதனால பிரம்மாவனுடைய சாமர்த்தியமும் அவ்வளவுதான். அதே போல சிவனுடைய சாமர்த்தியமும் அவ்வளவே தான். அப்படின்னு பெருமாள் பிரம்மா கொண்டு ஜெகதிருஷ்டி பண்றார். அப்புறம் பிரம்மா திருப்பியும் அவருக்கு கீழே சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்ச போது சிவனை உண்டாக்கினார். அப்புறம் அந்த சிவனும் பிரம்மாவோட சேர்ந்து ஜெகத் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சா அவருடைய சாமர்த்தியத்துக்கு ஒரே பூதகணங்களா உண்டாச்சு. இந்த பூதகணங்கள் பசிக்கிறது, அதுக்கு பசிக்கிறது உலகத்துல இருக்கிறத எதவனா அடிச்சு சாப்பிடுறது. பார்த்தார் பிரம்மா, நிறுத்து, நான் சிருஷ்டி பண்றதெல்லாம் இந்த பூதகணங்களை அடிச்சு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், நீ யாரையும் இனிமேல் சிருஷ்டி பண்ண வேண்டான்னு பரமசிவனை நிறுத்தி விட்டார். அதனால சிருஷ்டி பண்ற சாமர்த்தியம் இருக்கிற பிரம்மாவுக்கு என்ன உண்டோ அந்த அளவு கூட சிவனுக்கு கிடையாது. ஆனா சிவன் சம்ஹார மூர்த்தின்னு சொல்லியிருக்கா. அதனால சம்ஹாரம் பண்ண வேண்டியது அவர் காரியமா வச்சிருக்கா. அவரால் சம்ஹாரம் பண்றதுக்கு என்ன முடியுமோ அது முடியும். இல்ல பகவானிடத்துல சில வரங்கள்லாம் வாங்கி இருக்கிறதுனால அனுகிரகமும் பண்ண முடியும். சில அனுகிரகங்கள் பண்ணலாமே ஒழிய பிரம்மா பண்றதுக்கு மேற்பட்ட அனுகிரகமும் பண்ண முடியாது. பெருமாள் பண்ற பரிபூர்ண அனுகிரகத்தையும் பண்ணவே முடியாது. அதனால மோட்சம் அவரால் கொடுக்க முடியாது. அது தெரியல. கண்டாகர்ணனும் ஒருத்தர் இருந்தானா. பத்ரிகாசிரமத்துல இப்பவும் போனான்னா அந்த பத்ரிநாராயணன் சன்னதியை சுத்தி பிரதட்சிணமா வந்தான்னா அப்படி இடது கை பக்கமா கண்டாகர்ணன் என்பதா சொல்லி சின்னதா ஒரு சன்னதி ஒண்ணு இருக்கும். அது க்ஷேத்திரபாலகா கண்டாகர்ணா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பத்ரிகாசிரமத்தை ரட்சிச்சுட்டு இருக்காராம் அந்த கண்டாகர்ணன் பிசாசு என்பதாக சொல்லுவா. அந்த கண்டாகர்ணன் முன்னாடி ஹரிவம்சத்துல இந்த கதை. கண்டாகர்ணன் ரொம்ப பரமசிவனிடத்துல ரொம்ப பக்தியோட இருந்தான். அவருடைய பெருமை தான் பிடிச்சி இருந்தது. ஆடாளா என்ன உமாகாந்தன், என்ன பார்வதி நாதனாகும், சந்திரகலாதரன், சந்திரமௌலீஸ்வரன், ஆச்சரியமான கஜா என்னமா பிரமாதமா உமாபதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி மற்றவருடைய ஸ்தோத்திரம்லாம் காதலியா போட்டுக்க கூடாதுன்னு ரொம்ப, அதனால மற்ற சப்தங்கள்லாம் காதல் விழக்கூடாதுன்னு காதுல பெரிய கண்டையே கட்டிட்டு விட்டானான், பெரிய மணியை கட்டின்னு விட்டானா. அது என்ன காதோ அவனுக்கு மணி தாங்குற அளவுக்கு காதுல அவனுக்கு அவ்வளவு தெம்பு இருக்கு. சில பேருக்கு எல்லாம் தோடு போட்டுருந்தா கடுக்கன் போட்டுருந்தா கூட தொங்கி போறது, அறந்து போறது காது. கண்டாகர்ணனுக்கு மணியை கட்டிண்டா கூட காது தாங்கும். சிவனை தவிர, சிவனை பத்திய தவிர வேற ஏதாவது சமாச்சாரம் காதுல விழுந்தான்னா கணக்கணன்னு காதை ஆட்டி விட்டுருவானோ. வேண்டாம், பரமசிவனை தவிர வேற யாரையும் என் காதுல நான் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப பரம பக்தனா இருந்தானோ. அவனுடைய பக்தியை பார்த்து பரமசிவன் வந்தாராம். இவ்வளவு பக்தியோட இருக்கே, உனக்கு என்ன வேணும், நான் என்ன தரணும் கேளுன்னா. எனக்கு என்ன, நான் இந்த ஜென்மா எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஜென்மாக்கெல்லாம் பிறக்க கூடாது, இது ரொம்ப நீச்சமான ஜென்மாவா இருக்கு, பிசாசா பிறந்திருக்கேன், கண்டதையும் சாப்பிட வேண்டியிருக்கு, பணத்தெல்லாம் தின்னி பிழைக்கிறேன், ஏன் தான் இந்த மாதிரி நான் பிறந்தனோ, இனிமேல் இப்படி எந்த ஜென்மாவும் எனக்கு வேண்டாம் எனக்கு. அதனால எனக்கு இனிமேல் ஜன்மாவே இருக்கக்கூடாது, அதனால எனக்கு முக்தியை கொடுத்துருவோன்னு கேட்டுதான். பரமேஸ்வரன் சொன்னாராம், நீயோ என்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்க, உனக்கு நல்லது செய்யணும்னு நான் உண்மையா ஆசைப்படுறேன். ஆனா இருந்தாலும் நீ கேட்கிற நன்மையை என்னால கொடுக்க முடியாது. நீ கேட்கறதுனா உண்மையிலேயே நன்மை உனக்கு. அதனால ஒரு விஷயம் சொல்றேன் கேளு.
நீ என்னிடத்துல இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்காக நான் உண்மையான ரகசியத்தை சொல்லிடுறேன். என்னாலே மோட்சம் தர முடியாது, நான் அதுக்கு பிரபு கிடையாது. மோட்சம்ன்றது வைகுண்டம் தான், வைகுண்ட பிராப்தி தான் மோட்சம். வைகுண்டநாதன் தான் அதுக்கு சுவாமி. அந்த வைகுண்டநாதன் இப்ப கண்ணனா பிறந்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, அந்த கண்ணன் இப்ப துவாரகையை விட்டு கிளம்பி இருக்கார். கைலாசத்துக்கு என்னை வந்து பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஏதோ நான் பண்ண புண்ணியம் பெருமாள் என்னை பாக்குறதுக்கு வரார். வரைச்சு இந்த இமயபதம் இந்த வழியா தான் வருவார் அவர். அவரை பிடிச்சுக்கோ, நீ அவரிடத்துல சரணாகதி பண்ணு, கெஞ்சி கேளு, அவர் மோட்சம் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு பரமசிவன் உண்மையான நிலையை விளக்கி சொல்லிட்டாரு. பரமசிவனுக்கும் தன்னை உண்மையா நம்புறவாளுக்கு நல்ல கதியை தரணும்னு உண்மையா ஆசை வருமா. கண்டாகர்ணனுக்கு அதை சொல்லி கொடுத்துறாரு. அந்த கண்டாகர்ணனுக்கு ரொம்ப வெறுப்பு வந்துடுச்சு. இந்த காதுல மணியை வேற கட்டிண்டு பரமசிவனை தவிர வேற எந்த சப்தத்தையும் காதுல கேட்க கூடாதுன்னு, வேற சப்தம் கேட்டா கணக்கணக்கணன்னு காது ஆட்டின்னு இருந்தனே, இந்த கண்டையினால என்ன லாபம்? நானு எனக்கு மோட்சம் கூட தர முடியாத ஒரு தெய்வத்தையா நான் இவ்வளவு காலம் நம்பினேன். அது அந்த கண்டையை பிச்சையா போட்டு விட்டான், எனக்கு தேவையே கிடையாது இந்த கண்டைன்னு சொல்லி அந்த சொல்லுவா. அப்புறம் பெருமாள் எப்ப வரப்போறார், கண்ணன் வரப்போறாருன்னு ஒரே ஏங்கிட்டு இருந்துதான். பெருமாள் அந்த வழியா வந்தார், கைலாச யாத்திரையா வரார். அவர் கைலாச யாத்திரையா போறார். கண்ணனே கைலாச யாத்திரை போனாரே, எல்லாரும் கைலாச யாத்திரை போலாமான்னு கேட்க கூடாது. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. பரமசிவனுக்கு ரொம்ப ஆசை, அவர் தன்னை எல்லாரும் வசதியா நினைக்கணும்னு ஆசை. அதனால ஒரு முறை ரொம்ப தபஸ் பண்ணாராம். பெருமாள் வந்து என்ன ரொம்ப தபஸ் பண்றீரே, என்ன வேணும்னு கேட்டாராம். எனக்கு வரம் வேணும், நீ என்கிட்ட வந்து வரம் வாங்கிக்கிற மாதிரி எனக்கு வரம் வேணும் அப்படின்னாரு. ஆஹா, அதனால கட்டாயம் வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட வரம் தானே வேணும், கட்டாயம் வாங்கிக்கிறேன். அதுக்குன்னு ஒரு அவதாரம் எடுக்குச்சே உங்ககிட்ட வரேன்னு சொல்லியிருந்தாராம். அதனால இப்போ கண்ணன் பரமசிவனிடத்துல வரம் வாங்கிக்கிறதுக்காக, அவன் கேட்ட வரப்படி வரம் வாங்கிக்கிறதுக்காக கைலாச யாத்திரைக்காக போனாராம். அதெல்லாம் பெருமாளுடைய லீலையில சேர்ந்தது. பெருமாள் பண்ண காரியத்தை நாமும் பண்ணலாம்னு நினைச்சுக்க முடியாது. ஏன்னா பெருமாளே கைலாச யாத்திரை போனார், அதனாலே நாமும் கைலாச யாத்திரை போலான்னு நினைச்சுக்க முடியாது. பெருமாளிடத்திலே வரம் கேட்டிருந்தார் பரமசிவன். அதனால அவர் கேட்ட வரத்துக்காக எல்லாம் சர்வாபீட்ட வரப்பிரதனா சொல்லியோ கண்ணன். அதனாலே வரத்துக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக போனார். அவர் என்ன வரம் கேட்டுட்டு போனாருன்னா, புத்திர சந்ததி வேணும்னு கேட்டுட்டு போனாரு. அது ஹரிவம்சத்துல இருக்கு. அதுவும் புத்திர சந்ததினா எல்லாரோடையும்லாம் இல்ல. கண்ணனுக்கு நிறைய பத்தினிமார்கள், அதுல ருக்மிணி தாயாரோட, தாயாருக்கு அப்போ சந்ததி ஏற்படல, அந்த சந்ததிக்காக கேட்டுட்டு வந்தார். அப்படி கேட்டுட்டு வர்றதா பெருமாள் அப்படி வரம் கொடுக்கிற பாவனையில வந்தார் அவர். அதனால அந்த கடையை வச்சுட்டு பத்தியா பரமசிவனை பெருமாள் கூட வரம் கேட்கறதுக்கு கைலாச யாத்திரை போனார்லாம் நினைக்க கூடாது. அது விசேஷ விஷயம். அதுவும் பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்காக போனது. வரம் கொடுக்கிற சாமர்த்தியம் பரமசிவனுக்கு உண்டு என்று மற்றவாள் தெரிஞ்சுக்கிட்டமே அனுகிரகம் பண்றதுக்காக போனது. அப்பவும் போகும்போது அதுக்கு முன்னாடியே பரமசிவன் கண்டாகர்ணம் கிட்ட இதைத்தான் சொல்லி வச்சார். சர்வேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் பிரபு, மோட்சம் கொடுக்கறதுக்கு அவனால தான் முடியும்னு. கண்டாகர்ணன் கண்ணனை பார்த்தோடனே கதறிண்டு காலை பிடிச்சுட்டான். பிரபு, இந்த ஜென்மா எடுத்துட்டேன், என்ன மோசமான ஜென்மா, இனிமேல் எனக்கு இந்த ஜென்மாக்களே இருக்கக்கூடாது, மோட்சம் வேணும் என்று அப்ப பெருமாள் சொன்னாராம், உனக்கும் தரேன், உன்னையே நம்பிட்டு இருக்கிற உன் தம்பிக்கும் தரேன்னாராம். அதான் விஷயம். இடையாயினு கொண்டு தொண்டர்களேத்துவார் உறவோடும் வானிடையை கொண்டு போயிடவும் அது கண்டு என் நெஞ்சவென்பாயின் திருவேங்கடோயானிடத்துல யார் சரணாகதி பண்றாளோ அவளிடத்திலே பெருமாளுக்கு எவ்வளவு கிருபை ஏற்படுறதுன்னா, இவனுக்கும் இவனை சேர்ந்தவாளுக்கும் கூட அபரிமிதமான அனுகிரகத்தை செய்ய வேணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுக்கிறாராம். அதான் பரம கருணாமூர்த்தி அண்ணன். உனக்கும் தரேன், உன்னையே நம்பிட்டு இருக்க உன் தம்பிக்கும் கொடுக்குறேன், மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாராம். அதனால அதான் சொல்ற, பிரம்மா கிரீஷ இதரே வியமராயேதே. பிரம்மா இருக்கட்டும், இல்ல ருத்ரனா இருக்கட்டும், இல்ல மற்ற தெய்வங்களா இருக்கட்டும். மற்ற தெய்வங்கள்னா இந்திரனை பத்தி சொல்றதுக்காக ஒரே ஒரு கதை சொல்றேன்.
ஜயாதின்னு ஒருத்தன் இருந்தான், ரொம்ப பிரபு. அந்த பிரபு சந்திரவம்சத்துல பெரிய ராஜாவா இருந்தார். நிறைய தர்மங்கள்லாம் பண்ணினாராம். எவ்வளவு தர்மங்கள் பண்ண சொர்க்கலோகத்துல அவளுக்கு ஸ்டேட்டஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஏயாதி புண்ணியம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவர் காலமானே சொர்க்கலோகத்துக்கு போனார். இந்திரன் கணக்கண்ணி பார்த்தான், இந்த ஏயாதி பண்ண புண்ணியத்துக்கு எத்தனை பெரிய ஸ்தானத்தை கொடுக்கலாம்னு பார்த்தான். ஏயாதி பண்ண புண்ணியத்துக்கு இந்திரன் எத்தனை ஸ்தானத்தை கொடுக்க முடியும்னா இந்திர ஸ்தானத்தை தான் கொடுக்கணுமா, வேற ஸ்தானமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு வசதியான புண்ணியங்கள் பண்ணியிருந்தானா ஏயாதி. இந்திரன் பார்த்தான், இவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு வந்துட்டானே, அவனுக்கு நாம கட்டாயம் அந்த ஸ்தானத்தை கொடுக்கணுமே, என்ன செய்யறது? இந்திரஸ்தானத்தை தான் விட்டும் கொடுக்க முடியாது, ஆனா இந்திரஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்கணும், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். அந்த ஏயாதியை கூப்பிட்டான், அப்பா நீ பண்ண புண்ணியத்துக்கு உனக்கு இந்திரஸ்தானமே தான் தரணும், நானும் இந்திரஸ்தானத்துலதான் இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து இந்த இந்திரஸ்தானத்திலே உட்காந்துக்கலாம். 2 பேருக்கும் தேவசபையில சுதர்மதான தேவசபையிலே இருக்கிற இந்திரனுடையதான சிம்ஹாசனத்துல நாம 2 பேரும் எதுவுமே சேர்ந்து உட்காந்துக்கலாம்னா, அந்த அளவுக்கு அது பெரிய சிம்ஹாசனம் அது. அதனால 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கலாம், 2 பேரும் 3 லோகத்துக்கும் ராஜ்யம் பண்ணிக்கலாம், 2 பேரும் ஒத்துமையா இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்பதா அப்படி பேசிட்டானா. ஏயாதிக்கும் அது இஷ்டமா தான் இருந்தது. அவன் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான். அதனால அப்புறம் இந்திரம் ஏயாதியும் சேர்ந்து ஒரே சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா. பிரமாதமா தேவசபை நடக்கிறது. இந்திரனுடைய சக்தி எவ்வளவோ, இந்திரனுடைய ஆட்சி எவ்வளவோ, அதே மாதிரி ஏயாதியும் சேர்ந்துண்டு அவ்வளவு சக்தியோட அவ்வளவு ஆளுமையோட சேர்ந்துட்டு 3 லோகங்களையும் அவ ராஜ்யம் பண்ணினா. இந்திரனுக்கு பொருட்களை இந்த பயலை என்ன புண்ணியம் பண்ணி இங்க வந்து சேர்ந்துட்டான், இவனை எப்படியாவது தள்ளி விட்டுறோம்னு பார்த்தானோ. தேவசபை நடந்துட்டு இருக்கச்சே பக்கத்துல ஏயாதி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், வேற ஆசனம் கூட கிடையாது, அது சேம் சீட்டு, அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இந்திரனுடைய ஆசனத்துல ஏயாதி இருக்குச்சு. இந்திரன் அவனை பார்த்து கேட்டான், என்ன ஆச்சரியம், நானும் இத்தனை காலமா இத்தனை யுகமா இந்திரனா இருக்கேன், எத்தனையோ ருஷிகள் எப்படியோ தண்ணி குடிச்சிருக்கா தபஸ் பண்றதுக்கு, அவளுக்கு கூட இத்தனை புண்ணியம் வரல. ஆனா இருந்தாலும் நீ எப்படித்தான் எவ்வளவு தர்மம் பண்ண, என்ன தர்மம் பண்ண, இந்த அளவுக்கு இந்திர ஸ்தானத்துக்கே வந்துட்டேப்பா, உன்னை ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னா. என்ன புண்ணியம் பண்ணினேன்னு கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னான், ஏயாதி சொன்னானா, எவ்வளவோ புண்ணியம் பண்ணினேன் லோகத்துல அப்படித்தான் சொன்னானா, நிறைய புண்ணியம் பண்ணினேன்னு சொன்னான். எத்தனை புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியாது, அந்த மாதிரி பிரமிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா. தான் புண்ணியம் பண்ணிருக்கேன், தான் தர்மம் பண்ணிருக்கேன்னு அத தானே மெச்சுண்டது அத சொல்லியிருக்கா. தபக்ஷரதி கீர்த்தனாதுன்னு சொல்லியிருக்கா, தபக்ஷரதி விஸ்மயாதுன்னு சொல்லியிருக்கா. தன்னுடையதான புண்ணியத்தை பத்தி தானே ஆச்சரியப்பட்டாலே அந்த புண்ணியம் வீணா போயிடும்னு சொல்லியிருக்கா. அப்படி அந்த இந்திரன் அவனை மடக்கிட்டான். ஜெயாதி தன்னுடைய புண்ணியத்தையும் தர்மங்களையும் நினைச்சு தானே ஆச்சரியப்படும்படிக்கு அவனை கேள்வி கேட்ட உடனே அவனே யோசிச்சு பார்த்து பிரமிச்சு போனான்னு அந்த பிரமிப்பு அவனுடைய புண்ணியம் குறைஞ்சி போச்சு. இந்திரஸ்தானத்துக்கு இனிமே அவன் தகுதி கிடையாது. பார்த்தான் இந்திரன், பார் உன்னுடைய புண்ணியம் எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டான். தலை விழா விழுந்தானா. தேவலோகத்துல இருந்த இந்திர சபையில இந்திரஸ்தானத்துல இருந்த யயாதி அங்கிருந்து தலைகீழ குப்புற விழுந்தானா. ஆனா அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு கேட்டானா இந்திரன். யயாதி கேட்டானா, அப்பா தள்ளதான் தள்ளுற, என்ன ஏதோ தள்ளிவிட்ட, எனக்கு அவ்வளவுதான் கொடுப்பேன், நான் இருந்தாலும் என்ன நல்லவா இருக்கிற இடத்துல தள்ளப்பா, என்ன நல்லவா இருக்கிற இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் உபயோகமத்தம் காலில் போய் விழும்படியா பண்ணிடாத அப்படின்னா. சரி இப்போ நல்லவா இருக்கிற இடத்துலயே போய் விழு அப்படின்னு தள்ளி விட்டானா. அப்படியே நல்லவா இருக்கிற இடத்துல அங்க பார்த்தானே எங்க விழுந்தான்னா தபஸ்விகள்லாம் யாகம் பண்ணி இருக்கிற இடத்துல வந்து விழுந்தானா. அப்படி விழறதுக்காக அப்படி வந்துட்டே இருந்தான். பார்த்தா தபஸ்விகள், ஐயோ யாரோ ஜொலிச்சுண்டு ஒருத்தன் தேவன் மாதிரி இருக்கான், எவனும் நேரம் வந்து விழுறானே, யாக மத்தியத்துல வந்து விழுறானே, நில்லு 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 அப்படின்னாலாம். உடனே அவன் அப்படியே நின்றுட்டானான். கேட்டா ரிஷிகள்லாம், யாரப்பா நீ, ஏன்பா வந்து விழற அப்படின்னா. என்னமோ தெரியல, என்னுடைய தர்மத்தை நினைச்சு ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், இந்திரன் தள்ளிவிட்டான் என்ன அப்படின்னு. ஐயோ அப்படியா, நீ யயாத்தியா அப்படின்னு. ஆமா யயாத்தி அப்படின்னா. அந்த தபஸ்விகள் மத்தியத்துல அவனுடைய பேரன் ஒருத்தன் இருந்தான்.
அவன் பேரன் ஒருத்தன் இருந்தான். அவன் சொன்னான், ஐயோ தாத்தா நீங்க ஏன் தாத்தா இப்படி வந்து இங்க மாதிரி வந்து விழுந்துட்டே தாத்தா அப்படின்னா. அவன் சொன்ன ரிஷிகள்லாம் சொன்னான், நாங்க எங்க புண்ணியத்தை கொடுக்குறோம், நீ வாங்கி போயேன் அப்படின்னு. ஏயாத்தி சொன்னான், ஐயோ எனக்கு உங்க புண்ணியம் எல்லாம் தானம் வாங்குறது புத்தியே கிடையாது எனக்கு, நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்ப அந்த பேரன்னு சொன்னான், நான் என் புண்ணியத்தை கொடுக்குறேன் தாத்தா நீங்க வாங்கிக்கோ அப்படின்னா. என்ன தாத்தா பண்ண புண்ணியமும் பேரனுக்கு வரும், பேரன் பண்ண நல்ல காரியமும் அவ மூதாதையர்களை காப்பாத்துமோ இல்லையோ. நான் என் புண்ணியத்தை கொடுக்குறேன், அது நம்ம 2 பேருக்கும் அந்த உறவு இருக்கு, கொடுக்குற உறவு வாங்கிக்கிற உறவு. புண்ணியத்தை கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம். ஏன்னா பெரியவாளுடைய புண்ணியம் சின்னவாளுக்கு உண்டு, சின்னவா பண்ண நல்ல காரியத்தினுடைய பாலன் பெரியவாளையும் பெருமாள் அனுகிரகிப்பார். ஏன்னா அதான் சொல்லியிருக்காரு, கேசவந்தவர் கவிழ்மேல் எமர்கள் எழுபிறப்பும் ஆசதிரிது பெற்று நம்மளோட வாழ்வு ஐக்கியன்னவான்னு. பிரபந்தனுக்கு முன்ன இருக்கிற 10 தலைமுறை பின்ன 10 தலைமுறை கூட பெருமாள் காப்பாத்துறாருனார். அதான் இரண்யகசிபை பத்தி சொல்லச்சே நரசிம்மன் அதான் சொன்னார். பிரகலாதன் ஒண்ணு வரவேண்டான்னா அப்புறம் ஒரு வரம் கேட்டான். எங்க அப்பாவை ரொம்ப தண்டிச்சுனாத, ஏதோ பாகவதாபச்சாரப்பட்டாருன்னு என் மேல கோவிச்சிருந்ததுக்காக அவர் பாகவதாபச்சாரப்பட்டார கணக்குல எழுதிக்காது, அவர் ஒன்னும் செய்யாத அப்படின்னு. அப்ப பெருமாள் சொன்னார், அப்பா உனக்கு அப்பா வாச்சி அவனை நான் எப்படிவா தண்டிப்பேன், எவ்வளவு அப்படியே கனிஞ்ச பக்தனாச்சு நீ, உனக்கு அப்பாவை நான் எப்படி தண்டிக்க முடியும், அவ்வளவு பாபம் பண்ணி இருக்கிற இரண்யகசிபு கூட நல்ல பிள்ளைய பெற்றதுனால பிள்ளையனுடைய பாக்கியத்தினாலே அப்பாவுக்கு தண்டனையே கிடையாதான் நரசிம்மனே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நல்ல பிள்ளையனுடைய புண்ணியம் பெரியவாளையும் காப்பாற்றும். அதான் அயாத்தியனுடைய பேரன் சொன்னான், அவன் தௌஹித்ரன், அவன் சொன்னான், நான் என்னுடைய புண்ணியத்தை கொடுக்குறேன் நீங்க எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு ஏதாத்தி நல்ல கதைக்கு திரும்பி போய் சேர்ந்தான்னு சொல்லுவா. இதுக்கு சொல்றேன், இந்த கதையை சொல்லுவா பெரியவா. பட்டர் கூட இந்த கதையை சொல்லிருக்காராம். எதுக்காகனா இந்த இந்திராதிகள்லாம் ஒண்ணுமில்ல, தான் இருக்கிற தானத்துக்கு இன்னுத்தம் வந்தா கூட தாளாது தள்ளி விட்டுருவா அப்படின்னு. அதனால தன்னோட கீழே இருக்கணும், அவள்லாம் எல்லாரும் மட்டமா இருக்கணும். அப்படிதான் சில பாசுக்கெல்லாம் அப்படிதான், தன் கீழே இருக்கிறவா தன்னளவுக்கு வரக்கூடாது, அவ மட்டமா அவ கீழே இருந்துட்டு இருக்கணும். அது மாதிரி இந்திராதிகளுக்கு அந்த மாதிரி. அதான் சொல்றார், தேவேந்திரன்னு தேவலோகத்துல இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் தலைவனா இருக்கிறவன், மத்தவாளை பத்தி கேட்க வேண்டாம். அதனால சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, பிரம்மாகிரீஷ இதரேப்யமராஜயேதே நிர்தோயதான் நிரயதுல்யபல பிரசூதீன். அவளுக்கு சாமர்த்தியம் இல்ல, கொடுக்கிற பலன் எல்லாம் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும், போகமா தெரியும், அஜ்ஞானிக்கு போகமா தெரியும், அதுவே ஞானிகளுக்கு எப்படி இருக்கும், நிறைய துல்லிய பலம் பிரசூதின். சாட்சாத் நரகம் போலயே இருக்கணும், அவ்வளவு துக்கமயமா இருக்கணும். இன்பந்தரு பெருவீடு வந்தைரிலன் எண்ணிறந்த துன்பந்தரு நிறையம் பல சூழிலன். நிறையம்னா நரகம். இன்பந்தரு பெருவீடு வந்தெய்தியலன் எண்ணிறந்த துன்பந்தரு நிறையம்பல சோழிலன் சொல்லுலகில் மண் பல்லுயிர்கட்கிறைவன் மாயன மொழிந்த அன்பனகன் இராமானுஷம். பெருமாள் இன்பம் வந்தா என்ன துன்பம் வந்தா என்ன, நான் பாஷ்யக்காரருடைய திருவடியை பிடிச்சுன்னுட்டேன்னு, அதை காட்டிலும் பெரிய சுகம் உண்டா? அதனால சொர்க்கம் வா நரகம் வா, இதை பத்தி என்ன நமக்கு என்ன துக்கம் இருக்கு சுவாமி, பாஷ்யகாலத்துல கிடைச்சதுன்னா அதோட பெரிய என்ன சுகம் இருக்கு. அது மாதிரி பரமேகாந்திகள் ஆச்சாரியாருடைய வைபவத்திலையும் இங்க காட்டினது பகவானுடைய பெருமையில மண்டி இருப்பா. அப்பேற்பட்ட பரமேகாந்திகள் என்ன பண்ணுவா அப்படின்னா, பிராப்தும் தவைவ பதபத்ம யுகம் பிரதீதா, பிராப்தும் தவைவ பதபத்ம யுகம் பிரதீதா. உம்முடையதான திருவடியிலே இருக்கிற ரசத்தினாலே திருவடியையே அடைய வேணும் என்றுதான் ஒரே எண்ணத்தோட இருப்பாளாம். புல திருமா மகளோடு உண்மை கூடாதே சாலப்புல நாள் அடியே நின்னும் தளர்வேனும். கோல திருமாவளோடு உன்னை கூடாதே, திருமாலும் பிராட்டியுமா சேர்ந்து இருக்கிறதான இருப்பல சரணாகதி பண்ணும் போது எம்பெருமானுடைய திருவடியை படிச்சுண்டு சரணாகதி பண்ணானே. ஏன் திருவடியை படிச்சுண்டு சரணாகதி பண்ணான்னு, அந்த திருவடியிலே இருக்கிற போகியதையினாலும் திருவடியானது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே கருணையை அப்படி வளர்ப்பிக்குமானபடியினாலும் திருவடியை பிடிச்சு சரணாகதி பண்ணானோ இல்லையோ, அந்த திருவடியே பரமபோகியமான பிராப்தம் தவைவ பதபத்ம யுகம் பிரதீதாக. அந்த திருவடியில் இருக்கிற போகியதையினாலே அந்த திருவடியே அடையணும்னு ஆசைப்பட்டு இருப்பானாம். பெருமாளுடைய திருவடி அவ்வளவு போக்கியமா இருக்கும். அத சுகபிரம்ம ரிஷி காட்டுறார் ஒரு இடத்துல.
ருக்மணி தாயார் வார்த்தையினாலே காட்டுறார். பெருமாள் திருவடிய வேற யாரு அவ்வளவு ரசிச்சிருப்பா? தொட்டு தொட்டு பார்த்து ரசிக்கிறா, முகர்ந்து பார்த்து ரசிக்கிறா, நெஞ்சோட கட்டிப்பிடிச்சுன்னு ரசிக்கிறா. ருக்மணி தாயாரை விட யார் பெருமாள் திருவடியை ரசிச்சு இருக்க முடியும் இல்லையா? அது ஒரு கதையினாலே சொல்றார். பெருமாளும் தாயாருமா ஏகாந்தமா இருக்குச்சு. பெருமாள் சொன்னாராம் ருக்மணி தாயாரை பார்த்து, என்னமோ நீ கொஞ்சம் தெரியாம யோஜனை இல்லாம என்ன கல்யாணம் பண்ணின்னு வந்துட்ட. எவ்வளவோ நன்னா இருந்திருக்கலாம். நீ நான்லாம் முடிச்சு விடுற பரம்பரையே கிடையாது. நான்லாம் முடிச்சு விடாதவர்கள். ஏதோ கொஞ்சோண்டு ஐஸ்வர்யம் தான் வச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ முடிச்சு விடின ராஜாக்கள்லாம் இருக்கா. எல்லாம் உன்னுடைய அழகுக்கு தகுந்தவா, உன்னுடைய அந்தஸ்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் தகுந்தவா. அவள்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அவள்லயே இன்னும் விசேஷமா சிசுபாலனே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, பெரியவா கல்யாணம் ஏற்பாடு கூட பண்ணினா நீ தான் பிடிவாதம் பிடிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணின்னு வந்துட்ட. இப்ப பாரு, இப்ப ஏதோ ரொம்ப சாமான்யமா இருக்க. ஒரு மகாராணின்னு உன்னை யாரானா பட்டம் பேர் வச்சு சொல்றாளா? யாராவது ருக்மிணி தாயார் தான் மகாராணின்னு சொல்றாளா? ஒண்ணும் இல்ல. ஏதோ என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஏழை கொடுத்தனும் பண்ணிட்டு இருக்க என்று பெருமாள் ருக்மிணி தாயார விழுந்து சீண்டினாராம். நிஷ்கிஞ்சனாவயம் சஸ்வத் நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியா தஸ்மாத் பிராயேண ஷாட்யாஹ மாம் பஜந்தி சுமத்யமே யோராத்மசமம் வித்தம் ஜன்மைஸ்வர்யாகிருதிர்பவேத் தயோர்விவாஹோ மைத்ரீஜனோத்தமாதமயோ க்வசித். கல்யாணம்னா சமமான வாழை பார்த்து பண்ணிக்க வேண்டாமா? இப்படி தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டே பார். நிஷ்கிஞ்சனா வயம் சஸ்வத். எங்களுக்குன்னு ஒன்றும் பெரிய ராஜ்யம் இல்லை. நானே பார் எல்லாத்தையும் விட்டுட்டு பிழைக்க தெரியாம துவாரகன்னு ஒரு சின்ன ஊரை பிடிச்சுன்னு இங்க வந்து ஒழிஞ்சுன்னு இருக்கேன். நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக. எத்தனையோ பெரிய ராஜ்யங்கள்லாம் ராஜ்யம் பண்றவாள்லாம் இருக்கு. நான் துவாரகைன்னு ஒரு ஊர்ல வந்து ஒழிஞ்சுன்னு இருக்கேன். அதுவும் இல்லை. நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக. அந்த பாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தியா, என்ன எல்லாம் ரிஷிகள் வரா. கையில பார், கையில ஒரு மோதிரம் கூட கிடையாது. கையில தங்க மோதிரம் கூட கிடையாது. எல்லாம் கையில பில்லு தூக்கின்னு வரா. பத்தியோ ஐயோ, சமைத்து பில்லெல்லாம் எடுத்துன்னு வரா. அவ்வளவுதான். என்னை சுற்றி இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கான்னா, ஒன்னும் கையில காசு இல்லாதவா. அதனால நான் ரொம்ப ஏழையாவும் இருக்கேன். என்னை சேர்ந்தவாளும் ஏழையா இருக்கா. நான் இருக்கிற பெரிய ராஜ்யம் கிடையாது. உனக்கு மகாராணின்ற பட்டமும் கிடையாதுன்னு. தஸ்மாத் பிராயேண ஷாட்யாஹ மாம் பஜந்தி சுமத்யமே யயோராத்மசமம் வித்தம் ஜன்மைஸ்வர்யாகிருதிர்பவேத் யயோராத்மசமம் வித்தம். அதனால உனக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணிடணும். இப்ப கூட நீ அதே மாதிரி நல்ல கல்யாணமா பண்ணிக்கலாமே. கண்ணன் எவ்வளவு பொல்லாத ஒரு பத்தியோ. அவ்வளவுதான். அப்படியே போத்துன்னு விழுந்துட்டான் தாயார். ருக்மிணி தாயாருக்கு அப்படியே மூர்ச்சையா விழுத்தான். போத்துன்னு கீழே விழுந்தாளாம். பயந்தே போயிட்டு பெருமாள் அப்படியே கட்டி பிடிச்சார். அவாரி எடுத்து சந்தனெல்லாம் தெளிச்சு, சந்தனம் சிசுரா பண்ணி எல்லாம் தெளிச்சு, புஷ்பங்கள்லாம் தெளிச்சு அப்படியே சிசுரா உச்சாரம் பண்ணி விசிறி எடுத்து அப்படியே ஆக்கும். அப்படியே ரெண்டு கையால அப்படியே வாரி எடுத்தாராம். ஒரு கையால விசிறியை தெளிச்சா, விசிறினா ஒரு கையால ஜலம் தெளிச்சாராம். 4 கை இருக்கோ இல்லையோ, பத்தினிக்கு சுஷ்ரூஷம் பண்றதுக்கு 4 கை வச்சுட்டு இருக்காரு பெருமாள். அது மாதிரி சுஷ்ரூஷம் பண்ணாராம். உடனே தாயார் கொஞ்சம் தெளிஞ்சு எழுந்தாளாம். என்ன ஒரு வார்த்தை விளையாட்டுக்கு சொன்னா இப்படியா அப்படியே மூச்சையா விழுந்துட்டியே, நீ நான் அப்படி என்ன பெரிதா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னாலும். அதுக்கு தாயார் சொன்னா, ரொம்ப ஆச்சரியமான இடம். தாயார் சொன்னா, நீங்க லோகத்துல இருக்கிற மற்ற பெண்கள் என்ன நினைப்பாளோ அதை நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டாள். கல்யாணம் ஆனவாளுக்கு தோணும், இதோட நல்ல கல்யாணம் எங்க அப்பா பண்ணி வச்சிருந்தா பரவாயில்லையேன்னு எனக்காவது தோணும். அந்த தப்பு எண்ணம் எனக்கும் உண்டுன்னு நீங்க நினைச்சுட்டாள். உம்முடையதான திருவடி முகந்து பார்த்த எனக்கு அப்படி ஒரு தப்பெண்ணம் வருமா? லக்ஷ்மஸ்ருரோ உனக்கு கேசவினந்தர் மாந்தாஸ்திரமி விட்கவிதவாதம் ஜீவச்சவம் பஜதி காந்தமதிரவிமூఢாயதே பதாப்ஜமகரந்தமஜிக்ரதீத்ரீ. இன்னொரு புருஷன் வசந்த பண்ணு எந்த பெண்ணுக்கு எண்ணம் வரும் தெரியுமா? உம்முடைய பாத அரவிந்தத்தை முகந்து பார்த்து அந்த வாசனுடைய ரசத்தை தெரிஞ்சிக்காத பெண்ணுக்குத்தானே இன்னொரு புருஷன் வசந்தவன்னு நினைக்க தோணுமா? உம்முடைய பாத அரவிந்தத்தில் ஐச்ச வாழ்க்கை அப்படி ஒரு எண்ணம் வருமா? எப்படி ஆகும்? மயக்க மருந்து கொடுத்தான் எப்படி அப்படியே சித்தமானது பிரமிச்சு போறதோ, அது லயிச்சு போறதோ, அது மாதிரி பகவானுடைய சரணாரவிந்தம் இருக்கு. அந்த பக்தர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப வசந்ததான, போக்கியமான, ரொம்ப சத்தியமான, ரொம்ப தரமான மயக்கம் இருந்தது. பகவானுடைய திருவடி இருக்கே அவ்வளவு ஆச்சரியமானதாம்.
அதுல லயிச்ச வாழ்க்கை இன்னொரு விஷயத்துல ஆசை வராது, இன்னொரு விஷயத்துல நினைப்பு வராது, இன்னொரு விஷயத்த வசத்தியா நினைக்க மாட்டான், இன்னொரு விஷயம் வேணும்னு நினைக்க மாட்டான், இந்த திருவடியை தவிர தனக்கு வேற கதி ஒண்ணு இருக்குன்னு நினைச்சே பார்க்க மாட்டான். அந்த மாதிரி ஆகும்போது அதான் தாயார் சொல்றா, பக்மஸ்வரம் என்ன இருக்கு மற்ற புருஷாளிடத்துல என்ன இருக்கு, வெளியெல்லாம் எல்லாம் உதவாக்கரையான வஸ்துக்கள், தலைமயிர்ன்றா மயிர் ஸ்டைலா வச்சுக்கிறா, வெட்டி போட்டான்னா தீட்டு அது தொடக்கூடாது, மீச வச்சுக்கிறான் அழகா வச்சுக்கிறான், எடுத்து வயிற்று போட்டான்னா தீட்டு அப்படிங்கிறா. மேல இருக்கிற உடம்புக்கு மேல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் உடம்போடு ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் தான் தீட்டு கிடையாது. அதுல நகத்தை எடுத்து போட்டான்னா நகம் தீட்டு, மீசையை எடுத்து போட்டான்னா மீசை தீட்டு, தலைமையில் எடுத்து போட்டான்னா தலை தீட்டு, எல்லாம் தீட்டு, உடம்பு பூரா தீட்டு சமாச்சாரத்தை வச்சுட்டு இருக்கான். தோல் எல்லாம் தீட்டு, கீழே தனியா போச்சுன்னா தீட்டு. அடுத்து என்னன்னா உள்ள என்ன இருக்கு அப்படின்னா மொத்தம் கப வாத பித்தம், மொத்தம் ஆபாதமாக்கும், மொத்தம் மாம்சமும் ரத்தமுமா நீருமா, அது எல்லாம் மரங்களா எல்லாம் துர்நீரும் துர்மலங்களுமா இருக்குமே வியாபிச்சிருக்குமே. இப்படியான ஒரு சரீரத்தை எடுத்து கொண்ட ஒரு புருஷனும் போய் ஒரு ஸ்திரீயானவள் எப்படி வசத்தியா நினைக்க முடியும்? உம்முடைய சரண அரவிந்தத்தை முகந்து பார்த்த யாருக்குமே வேற ஒன்னும் பிடிக்காதே. அப்படி இருக்குச்சே ஒரு ஸ்திரீயானவள் உன்னுடைய திருவடியை முகந்து பார்த்துட்டு நான் முகந்தா போல ரசிச்சாவிட்டு எப்படி சுவாமி இன்னொரு புருஷனை ரசிப்பாள்? இதை நான் சொல்றேனான்னு நீ ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டு என்னை இப்படி சொல்லிவிட்டீர் சுவாமி அப்படின்னு. அது மாதிரி பெருமாளுடைய திருவடியை முகந்து பார்த்தான்னா வேற ஒன்னுத்துலயும் ஆசையே போகாத, அது அப்படி ஒரு மயக்கி வச்சிருவான். பெருமாள் திருவடி ரொம்ப ரசமா இருக்கும், ரொம்ப போகியமா இருக்கும்னு வேதமே சொல்லிவிடுதான். விஷ்ணு பதே பரமே மத்வபுத்தா அப்படின்னு அப்படியே சேர்ந்து சொட்டுறதான் திருவடியில, அவ்வளவு போக்கியமா இருக்கும். கரஹரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்பதா சொல்லியிருக்கா ஸ்லோகத்துல. பெருமாள் வடபத்திரசாயியா இருக்குச்சு, அந்த சின்ன கண்ணனா ஆளுமை கண்ணனா இருக்குச்சே, குழந்தைகள் பண்றதான காரியத்தை தானும் பண்ணி பார்த்தா. குழந்தைகள் இப்படி பார்த்தான்னா காலை எடுத்து வாய்க்குள்ள வச்சு இந்த காரியத்தை பெருமாள் ஏன் பண்ணி பார்த்தாருன்னா, மகர்ஷிகள் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறா, தாயார் தொட்டு தொட்டு பார்த்து ஆசைப்படுறா, முகந்து பார்த்து ஆசைப்படுறா, எல்லாரும் அப்படியே நெஞ்சோட கட்டிக்கணும்னு ஆசைப்படுறா, தலைமையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா, நினைச்ச போதே பேரின்பமா இருக்குன்றா. இப்ப ஏற்பட்டதான இந்த திருவடியில அப்படி என்னதான் இருக்கோ தெரியல என்று இத பார்க்க, அத அந்த திருவடிய டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா. பெரிய திருமணியா இருந்து அந்த திருவுருவத்துல டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது நல்லா இருக்காது, அதை மற்றவாள்லாம் வேற விதமா பேசுவா. அதனால இந்த குழந்தையா இருக்குச்சே திருவடியை தூக்கி வச்சுன்னு தொட்டு பார்த்தா அது என்னமோ பெரிய பெருமாள் ஆச்சரியமா போஸ்டர் கொடுக்கறாரு அப்படின்னு நினைச்சுப்பா. அதனால அந்த மாதிரியான ஒரு திருக்கோலத்தை பக்தர்களுக்கு கொடுத்துண்டு அதே சாக்குல திருவடியையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்னு பெருமாள் திருவடியை டேஸ்ட் பண்ணி பார்த்தாராம். அவ்வளவு முகமெல்லாம் ஆனந்தப்பட்டு போச்சோம். அதனால வடபத்திரசாயினுடைய முகம் மற்ற எம்பெருமானோட வித்தியாசமா சிரிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளவு தன்னுடைய திருவடியை தானே ரசிச்சதுனாலே வரக்கூடியதான ஒரு ஆனந்தம் அந்த வடபத்திரசாயினுடைய முகத்துல பார்க்கலாமா, ஆதிலை கண்ணனுடைய திருமுகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும்னு சொல்றா பெரியவா. எதுக்குன்னா இங்க சொல்ற தவ இவ பத பத்மயுகம் பிரதீதா, பத பத்மயுகம் பிரதீதா, உம்முடையதான் திருவடியா அப்படி ரசிக்கிறவாளாக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியா அதை ஆசைப்படுறவா பரமபதத்திலே உம்முடைய திருவடிய தன்னுடைய சிரசிலே நித்தியமாய் பெற வேணும் என்று ஆசைப்படுறவாய். பாதிவுரதீம் பொய் வசந்தி பராபரஜா, உயர்ந்த தத்துவம் இது தாழ்ந்த தத்துவம் இது என்று நிச்சயித்திருக்கிறவர்களான மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, பாதிவிரதீம் தொய்வன் அப்படி வசந்த பதிவிரத போல இருக்கான்னு, பதிவிரத போல இருக்காளாம். பதிவிரதையான ஒளி எப்படி தன்னுடையதான உள்ளமெல்லாம் தான் செய்யற செயல் எல்லாம் தன்னுடைய உடல் எல்லாம் தன்னுடைய பர்த்தாவுடைய சந்தோஷத்துக்கு என்று இருப்பாளோ, எல்லாத்தையும் பர்த்தாவுக்கு என்று அப்படியே சமர்ப்பிச்சே இருப்பாளோ, அதுபோல இந்த பரமகாந்திகள் தன்னுடைய மனோவாயங்கள் எல்லாவற்றையும்
அது பெருமாளுக்கே என்று சமர்ப்பிச்சுட்டு இருப்பாளாம். இதுல இருந்து மாற மாட்டான். இது பிரபந்தனுடைய விசேஷ நிலைமை. இதுல இருந்து மாறினா என்ன ஆகும்னா, அப்படியா கற்புள்ள பெண் என்று பேர் வாங்கினவள் கற்பு மாறி போனா என்ன அவளுக்கு எவ்வளவு பெரிய அவத்தியம் வருமோ அது போலத்தான் இதுவும் சுவாமி. அதனால பாதிவிரதியின் தொய் வசந்தி தேவதாந்திர சம்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த பக்தனுக்கு பகவானே கதி என்று இருக்க வேண்டியதான கற்பு நெறி மாறி போவதனாலே அவனுடைய கற்பு கட்டு போறதுன்னு சொன்னா அதுக்கு உண்டானதான பலன் தான் கிடைக்குமே ஒழிய பதிவிரதையா இருக்கிறவளுக்கு பெறக்கூடியதான அந்த பெரிய உயர்ந்த நிலைமை அந்த சுத்தி. அதனாலே பர்த்தாவினுடைய அனுகிரகம் எப்படி உண்டோ லோகத்திலே ஸ்லாகை உண்டோ அதே மாதிரி எத்தனை புண்ணியம் உண்டோ எத்தனை அதிர்ஷ்டம் உண்டோ பதிவிரதைகளுக்கு உண்டானதான ஒரு பெருமை மாதிரியாக்கும் பரமகாந்திகளுக்கு பகவானோட இருக்கிற நெருக்கம் மாறாமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம். அது கெட்டு போனா எப்படி பெருமாள் பதிவிரதைகளுக்கு பாதிவிரத்தையும் கெட்டு போனா எவ்வளவு சிக்ஷை நடக்கிறதோ அது மாதிரியா இதுவும் விவாளுக்கும் சிக்ஷை. பிரபந்தனுக்கு சிக்ஷை என்னன்னா பகவத் பிராப்தி இல்லாம போறது தான். பாதிவிரதியும் தொய் வசந்தி பராபரஜா. அந்த பாதிவிரத்தம் கணவனுக்காகவே இருப்பது, கணவனோடையே இருப்பது, கணவனுக்கே சூழல் பண்ணி கொண்டிருப்பது, கணவனுக்கே இன்பத்தை தந்து அதனாலே தான் இன்பத்தை அடைவது என்று இப்படி பிரிவில்லாமல் இருக்க இந்த பாதிவிரத்தியம் என்று சொல்லும்படியான எதுவும் கணவனாலேயே பெற்று இன்பம் பெறுவது என்றெல்லாம் இருக்க இந்த ஒரு கற்பு நெறியாக்கும் பரமகாந்திகளுடைய நெறி என்று. இந்த பதிவிரதையாக இருக்கிறவள் தன்னுடைய பக்தா வசந்தவன் என்று நினைச்சு சந்தோஷப்பட்டுருப்பாள். தான் பக்தாவோட இருக்கிறது நினைச்சு சந்தோஷப்பட்டுருப்பாள். இப்படி தன்னாலே பக்தாவை உகப்பிக்க முடியுமா என்று பார்த்து கொண்டிருப்பாள். இதெல்லாம் தான் இருக்குமே ஒழிய அது மூணாவது ஆத்து இருக்கிற மனுஷன் 10வது ஆத்து அந்த மனுஷன் அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி கொடுத்தனம் பண்றான் என்று அவனாலே அந்த பெண்ணுக்கு என்ன லாபம் இருக்கு, அந்த பெண்ணு அவன் எப்படி எல்லாம் ஜோரா வச்சு இதெல்லாம் பார்க்க மாட்டான். அவளுடைய பார்வை எப்படி இருக்கும்னா எல்லாம் தனக்கும் தன் கணவனுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்திலே இருக்கிற விஷயத்தையே நினைச்சு வாழறதே வழிய மூணாவது மனுஷன் அவன் எப்படி ஜோரா இருக்கான், எப்படி அழகா இருக்கான், எவ்வளவு அந்தஸ்தா இருக்கான் என்று அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவள்லாம் அப்படி இருக்காளே நம்ம மாத்துக்கார அப்படி இல்லையே என்று நினைக்க மாட்டாளோ இல்லையோ பத்திரத்தை. அந்த அளவுக்கு ஒரே எண்ணத்தோட ஒரே சிந்தையோட அதைத்தான் சிந்தை மற்றொன்றின் திறந்ததல்லா தன்மை தேவகிரா அன்மதியும் சிந்தையினால் செய்வதான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிறத்தேவர் குழுவணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன்முளை தீர்த்தனுக்கு அற்ற பின்னே அவனுக்கு என்று தீர்ந்த பிறகுன்னு அர்த்தம் அது. இப்படி என்னுடைய மனசானது பகவத் விஷயத்தை தவிர சர்வேஸ்வரனான கண்ணனை தவிர வேறொரு விஷயத்திலே கொஞ்சம் ஈடுபடவில்லை என்பதற்கு சாட்சி யாரு என்ன எல்லாத்தையும் உணர்ந்திருக்கக்கூடிய அந்த கண்ணனே சாட்சின்னு ஆழ்வார். அப்படி கண்ணனிடத்துல அப்படி ஈடுபட்டு இருப்பான். பாதிவிரத்தியம்னா அவ்வளவு விசேஷமானது. பாதிவிரத்தியம் என்பது பெண்களுடைய நிலையை ஒப்பிட்டு சொல்றது. அது அப்படி சொன்னா நன்னா புரியும்ன்றதுக்காக அப்படி சொல்றா. இந்த பாதிவிரத்தியம்னா என்ன எப்படி இருப்பா அப்படின்றது ராமாயணம் முதலான இடங்கள சீதை தானே இருந்து காட்டுறா. இப்படி பகவானிடத்திலே ஒன்றி இருக்க வேணும் என்பதை காட்டுறா தாயார். அப்படி இருந்தாதான் அதனால சீதை பதிவிரதைகளை சீதை கொண்டாடுறா. பதிவிரதையா இருப்பவளை சீதை ரொம்ப பாராட்டுறா. சர்வேஸ்வரியான லோகேஸ்வரியான ஜெகன்மாதாவான எல்லாருக்கும் பரம கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய தாயார் பெண்களிடத்திலே சொல்லி காட்டுவது என்னன்னா பாதிவிரத்தியம் ரொம்ப விசேஷம். அது ரொம்ப பெரிய புண்ணியம். அதுதான் அதிர்ஷ்டம், வேற ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லை என்று பெண்களுக்கு சொல்றான். அது போல இவாளும் இருப்பான்னு தாத்பரியம். அதை எடுத்து சொல்றாருங்க. தாயார் வனவாசத்துக்கு புறப்படச்சே இந்த கௌசல்ய அவளுக்கு ஒரே பயம். ஐயோ இந்த பொண்ணு இப்படி சொல்றாளேவோ வனவாசத்துக்கு இப்ப ஆத்துக்கார விட்டு இருக்க முடியாது, ஆத்துக்கார புறப்படலான்னு கூட போனா விட்டு வனவாசத்துல போறேன் என்ன இங்க ஆயிடுச்சுன்னு இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, அங்கேயே உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் அதெல்லாம் போக முடியாதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடம் பிடிச்சுன்னு இருக்க வேண்டியது தானே. என்ன ராஜ்யம் இல்லைன்னாலும் என்ன அரண்மனையில் இருக்கக்கூடாதா, எதையாவது ஒண்ணு இந்த பொண்ணு கேட்டு ராமனை கஷ்டப்படுத்த போறாளேன்னு கூட்டு கௌசல்யா என்ன சொல்றா. அவன் நகுலம் நகிருதம் வித்யான தத்தம் நாடு சங்கிரகண்ணாதி ஹதயம் அனைத்து ஹிருதயாயுதா. இந்த பெண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தாமா இருக்கா.
ஆத்துக்கார் பிறந்த குலத்தை நினைச்சுக்க மாட்டா, தான் பிறந்த குலத்தை நினைச்சுக்க மாட்டா, ஆத்துக்காருடைய படிப்பு பெருமைகளை நினைச்சுக்க மாட்டா, தான் படிச்சு தெரிஞ்சுன்னு நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவா. ஆத்துக்கார் செஞ்சு கொடுத்ததான உபகாரிச்சதான விஷயங்கள் எல்லாம் அவர் நமக்கு செஞ்சு பண்ணதெல்லாம் மறந்துடுவாம. நதர்த்தம் நாதி சங்கிரக எல்லாம் போட்டோம், இந்த கையை தானே பிடிச்சிருந்தோம், இந்த கையை என்னைக்கும் நமக்கு பிடிமானம்னு கையை பிடிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுவாமா. ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு கொஞ்சம் பிடிக்காம போயிட்டுன்னா உடனே ஆத்துக்கார தூக்கி எறிஞ்சிருவா, எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி எறிஞ்சிருவாமா. அந்த மாதிரி நீ இருக்க கூடாதுமா அப்படின்னு தாயார் அருமையா வார்த்தை சொன்னார். நாதந்திரி வீணா நாஜக்ரோவர்த்ததே ரதமா. நான் ஆத்துக்கார இடத்துல எவ்வளவு பக்தியோட இருக்கணும்ன்றத உங்ககிட்டயும் பார்த்திருக்கேன், எங்க அம்மா கிட்டையும் பார்த்திருக்கேன், இன்னும் நல்ல பெரியவாள் இடத்துலயும் பார்த்திருக்கேன். அதனால பதிவிரதானா எப்படி இருக்கணும்ன்றது என் மனசுல நன்னா பட்டிருக்குமா. நாதந்திரி வித்யதே வீணா அப்படின்னு. வீணைக்கு நரம்பு கம்பி இல்லைன்னா அது யாரனா வீணைன்னு மதிப்பாளா? நாஜக்ரோ வர்த்ததேர. சக்கரம் இல்லாதத யாராவது தேர்ன்னு சொல்லுவாளா? அதுபோல நாபதி சுகமே தேத. ஆத்துக்காரில் இல்லைன்னா பெண்ணுக்கு ஒரு சுகமும் கிடையாதுன்னா. இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான். ஆனா நீங்க என்ன அப்படி சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி நான் ராமனுக்கு என்னைக்கும் அன்பாத்தான் இருப்பேன் என்பதா சொல்லி இந்த கௌசல்ய தைரியப்படுத்திட்டு வனவாசத்துக்கு புறப்படுறான். அதுக்கு முன்னாடியே பெருமாள் இடத்துல வனவாசத்துக்கு பெருமாள் வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது என்ன சொல்றேன், நீங்க எப்படி சொல்லலாம், என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்களே. சுத்தா எப்படி சொன்ன, ரொம்ப அழகா சொன்ன. பெருமாள் வர வேண்டான்றதுக்கு நிறைய காரணம் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க காரணம் எல்லாம் யாரும் கேட்கறாங்க. யஸ்வயாதகதஸ்வர்கோ நிரயோ யத்மயா வினாயிதி ஜானன் பராம் பிரீதிம் கச்ச ராமமயா சக. என்ன சொன்னேன், அங்க வந்தா உன்னை கஷ்டப்படுவேன்னு சொன்னேங்களா? எங்க கஷ்டம் என்னன்னு தெரியாம பேசுறீங்களே. உங்க பார்த்துட்டே இருந்தா, உங்களோட கூடவே இருந்தா, உங்களுக்குன்னு ஒரு சுஷ்ரூஷை பண்ணா அதுதானே எங்களுக்கு சொர்க்கம். அதுதானே எனக்கு சொர்க்கம். உங்களை பிரிஞ்சு இருந்தான்னா, உங்களுக்குன்னு இல்லாம நான் தனியா வாழறதுன்னு ஒரு க்ஷணம் இருந்தா அதுதானே நரகம் எனக்கு. அதனால உங்களோட வாழணும், உங்களையே பார்த்துட்டு இருக்கணும், உங்களுக்கு சுஷ்ரூஷை பண்ணணும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதான் எனக்கு சுகமாகும், அதுதான் எனக்கு சொர்க்கமா இருக்கும். அதுதான் என் பதிவிரதைகளுடைய தர்மம் ஆக்கும். சுத்தாத்மன் பிரேம பாவாதி பவிஷ்யாமி விகல்மஷா. நாங்கெல்லாம் பெண்ணா பிறந்து என்ன புண்ணியம் பண்ண முடியும்? நாங்க என்ன ஜபம் பண்ண முடியுமா, தபஸ் பண்ண முடியுமா, யாகம் பண்ண முடியுமா? இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும். நீங்க பண்ணிச்சே உங்களோட நான் சேர்ந்துக்கணும், உங்களுக்கு அதுல ஒத்தாசையா இருக்கணும். உங்க இடத்துல சுத்தாத்மன் பிரேம பாவாதி, உங்க இடத்துல உங்க ஆத்துக்கார இடத்துல உண்மையான ஆசையோட இருந்தான்னா அந்த ஆசை தானே எங்களுக்கு தபஸ், அந்த ஆசை தானே எங்களுக்கு அதிர்ஷ்டம், அதுதானே எங்களுடைய தர்மம், அதுதானே எங்களுக்கு புண்ணியம். நாங்க வேற ஒன்றும் புண்ணியமே பண்ண வேண்டாமே எங்களுக்கு. நான் அந்த புண்ணியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்க நான் அந்த புண்ணியத்தை பண்ண வேண்டாம்னு எனக்கு காட்டுக்கு எங்க ஒதுக்கிட்டு போறேளே நியாயமாகுதுன்னு கேட்கறாவு. சுத்தாத்மன் பிரேம பாவாதி. பக்தாவிடத்திலே பிரேமம்ன்றது ஸ்திரீகளுக்கு சுவாவமா இருக்குமே. அந்த சுவாவமான பிரேமம் இருக்கு, அந்த பிரேமம் பரிசுத்தமா இருந்தான்னா பவிஷ்யாமி விகல்மஷா. அதுதானே எங்களுக்கு எல்லா பாவமும் போறதுக்கு எவ்வளவு எளிமையா சொல்லி வச்சுக்க. ஆத்துக்கார இடத்துல அன்பா இருக்கிறதுனால எல்லா பாவமும் போறதுன்னு சொன்னா இதை விட என்ன சௌக்கியமான வழி வேணும்? நான் அந்த சௌக்கியமான வழியை கடைபிடிக்கணும்னு பார்த்தான்னா நீங்க என்னை விட்டுட்டு தனியா போய் இருக்கணுமா? நான் நீங்க இல்லாம இங்க கிடைக்கிற சின்ன போகங்கள் எல்லாம் பெருசா நினைச்சுட்டு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இது உங்களோட கஷ்டப்படுற ராஜோரமண தன்மன்யே பராத்யமிவச்சந்தனம். உங்களோட இருந்தான்னா கஷ்டம்ன்றதான் மனசுல தானே இருக்கு. உங்களோட இருக்கிறதே எல்லா சந்தோஷமா எடுத்துன்னா அப்புறம் நான் என்ன கஷ்டத்தை பெருசா நினைக்க போறேன்? அதனால பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் சுகதுக்கையோ நேதுமதி சதிகா குப்த சமான சுகதுக்கினீம் என்பதா சொன்னா. பாருங்க, கஷ்டம் சுகம்னா 50-50 தானே. ரெண்டு பேரும் சமமா தானே சுகத்தை அனுபவிச்சுக்கணும். துக்கம்னா மாத்திரம் நீங்க மாத்திரம் கஷ்டப்படணும், நான் மாத்திரம் சுகப்படணும்னா நியாயமா? அது எப்படி? கையை பிடிச்சிட்ட போது என்ன அக்ரிமெண்ட்? சுகம் துக்கம் ரெண்டு பேருக்கும் 50-50 தானே அக்ரிமெண்ட். அப்படி இருந்துச்சு அயோத்தியில இருந்த போது உங்களோட சுகப்படுறதுக்கு 50-50. ஆனா நீங்க காட்டுல போயிட்டான்னா சுகம் பூரா எனக்கு, கஷ்டம் பூரா உங்களுக்குன்னு அது எப்படி பிரிச்சுக்க முடியும்? உங்களோட வரதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேத்தியபாவேபி கல்யாண அங்கமே சஹத்வயா ஸ்ருதிர்கி ஸ்ரூயதே புண்ணியா பிராமணானாம் தபஸ்வினாம் பிரேத்தியபாவேபி கல்யாண. அப்பா தாரவாத்து கொடுத்தோம்,
அப்படி ஜலம் தெளிச்சு என்ன எப்போ உங்க கையில கொடுத்தாரோ, இகலோகே ஜபிதிருபிகி அத்தியர்த்தாயா, இங்க அப்பா ஜலம் தெளிச்சு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வைத்தியபாவே தசியதா அப்படின்னு. அப்புறம் போனா ரெண்டு பேரும் இந்த லோகத்தை விட்டு போனாலும் திருப்பியும் ஒன்னாத்தான் சேர்ந்துக்கிறாருன்னு, ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் சேர்ந்துக்கிறாளாமே அப்படின்னா சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனால தானே தர்ப்பணாதிகள்லாம் பண்ணிச்சே பாருங்கோ, குழந்தைகள்லாம் வேணும் அப்பா அம்மாவுக்குன்னு எல்லாம் தாத்தா பாட்டிக்கு குல தாத்தா பாட்டிக்கெல்லாம் சேர்த்து சேர்த்து பண்றா பாருங்க. அதனால போனாலும் கூட சேர்ந்துக்க போறான்னு அந்த அளவுக்கு நமக்கு பிரிவில்லாமையே சொல்லிருக்குச்சு. என்ன அவங்களே ஆசைப்பட்டு இருக்கிற பத்தி வச்சு நீங்க எப்படி விட்டுட்டு போலாம் நீங்க அப்படின்னு போட்டாலும் ஒரு போடு பெருமாள் ஒண்ணும் பதிலே சொல்ல தெரியல. தர்மத்தை வச்சு சொல்றா, பதிவிரதா தர்மத்தை வச்சு பேசுறா. பதிவிரதையா இருக்கிறவள பர்த்தா பிரியக்கூடாதுன்னு பதிவிரதையா இருக்கிறவள பர்த்தா பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கச்சு எப்படி பிரியலாம்னா அந்த மாதிரியான பாதிவிரத்திய தர்மம் ஆகுது. அதனால பெருமாளையே ஆசைப்பட்டு இருக்கச்சு இப்ப ஏற்பட்ட பத்தி எப்படி சீதைய பெருமாள் பிரிய முடியலையோ அது போல பெருமாள் சீதை அது போலையாக்கும். அது பெருமாளுக்கு இந்த பேர்பட்ட பரமகாந்தியான பதிவிரதைய பிரிய முடியாத அளவுக்கு இவன் பெருமாளிடத்துல அந்த மாதிரியான பிரியத்தோட இருக்கணும் இருப்பான் என்பதனாலே சொல்றோம். அதுலயே ரொம்ப விசேஷம் என்னன்னா, கீதை ராமாயணத்துல ஒரு பெண்ணை தான் தேடி போய் நமஸ்கரிச்சதா சொல்லல. ஆனா அனசூய மாத்திரம் போய் தேடி போய் சேவிச்சான்னு வருது. அனசூய அவ்வளவுமா பதிவிரதா சிரோமணி, அவளை போய் தேடி போய் சேவிச்சாலும் அனசூய போய் இதுக்கு போய் தேடி போய் சேவிக்கிறா பாதிவிரத்தியம். பாதிவிரத்தியம் பர்த்தாவானவன் தன்னுடைய பத்னி தனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கா, அனுகூலமா இருக்கா, தன்னிடத்த ரொம்ப விசுவாசமா இருக்கா, தனக்கு வேண்டிய சிசூஷை பண்றா, அதனால ஐயோ நம்மிடத்த இவ்வளவு ஆசையா இருக்கிறோம் இவன் நன்னா இருக்கணும்னு எந்த பர்த்தா நினைக்கிறாரோ அப்ப ஏற்பட்ட அந்த பர்த்தாவனுடைய அந்த நல்லெண்ணம் இருக்கு, தன் பத்னி நன்னா இருக்கணும் இது இந்த நினைப்பை விட பெரிய ஆசீர்வாதம் பெண்ணுக்கு எதுவுமே கிடையாது. எத்தனை மகரிஷிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் இந்த பர்த்தாவானவன் தன்னுடைய பத்னிக்கு நல்ல அபிப்பிராயத்தோட இவள் நல்லா க்ஷேமமா இருக்கணும், என்னிடத்துல இவ்வளவு பிரியமா இருக்காளே இவ்வளவு விசுவாசமா இருக்காளேன்னு நினைக்கிற நினைப்பு அதுக்கு ஈடான அதிருஷ்டமும் அது ஆசீர்வாதமோ வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த லோகத்துல இப்ப எடுத்து சொல்றதா கிடையாது. சொன்னாலும் இதை ரசிக்கிறவா இருப்பாளான்னு தெரியல. புருஷாளுக்கு வேணா பிடிக்குமோன்னு, பெண்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும்னு தெரியாது. ஆனா அந்த பாதிவிரத்தியம் என்றது அவ்வளவு விசேஷமான தர்மம். அது பாதிவிரத்தியத்தினால என்ன லாபம்னா, தாயார் அந்த அனுமான் மேல நெருப்பு வச்ச போது தாயார் நான் பதிவிரதைன்னா நெருப்பே இந்த காப்பாத்து அனுமாரை காப்பாத்து அப்படின்னு. அப்புறம் திருப்பியும் நெருப்புல விழும்போது தாயார் தான் சொல்லும் லோகத்திய சாட்சியமாம் சர்வத பாத்து பாவகா அப்படின்னு. நான் நெருப்புல விழுந்து உயிரை விடலேன்னு சொல்ல அக்னி பிரவேசத்துல தாயார் சொன்னது. நான் பதிவிரதை என்பது உனக்கு சத்தியமா தெரியுமே, ஆனால் நெருப்பே சர்வதா பாத்து பாவகா என்ன நீ காப்பாத்துன்னு சொல்லி நெருப்புல விழுந்தா. அந்த மாதிரி பாதிவிரத்தியத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமையை சொல்லியிருக்கா. அவ்வளவு கடுமையான பாதிவிரத்தியம் எல்லாம் இந்த லோகத்துல அதெல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் பாதிவிரத்தியத்துக்கு பெருமை என்னன்னா, அந்த பதிவிரதையனுடையதான அந்த தர்மத்துக்கு மகிழ்ந்து பர்த்தாவானவர் அந்த பதிவிரத்திலே காட்டுற அந்த பிரீத்திக்கும் அந்த ஆசீர்வாத எண்ணங்களுக்கும் அவ்வளவு அவ்வளவு அதை காட்டிலும் பெண்ணுக்கு பெரிய அதிர்ஷ்டமோ புண்ணியமோ அதெல்லாம் கிடையாது. அதான் தாயார் சொன்னா, மிதந்ததா தீவிதா மிதம் மாதா மிதம் சுதா மிதஸ்யஹிதாதாரம் பர்த்தாரம் காணபூ ஜெயேது அப்படின்னு. அப்பா பண்ற புண்ணியமோ பிள்ளை பண்ற புண்ணியங்களோ இதெல்லாம் அம்மாவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனா மிதந்ததா தீவிதா மிதம் மாதா மிதம் சுதா இவெல்லாம் பண்றதெல்லாம் பொண்ணுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனா பர்த்தா பண்றதான புண்ணியம் எல்லாம் 50% அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுமா. அது மாத்திரம் இல்ல, பர்த்தாவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, அதை காட்டிலும் பெரிய புண்ணியம் பெரிய அதிருஷ்டமாக்கும் ஒன்னும் கிடையாது. பெண்ணுக்கு எதுவும் கிடையாது. எத்தனை தெய்வம் வந்து அனுகிரகம் பண்ணாலும் பர்த்தா பண்ற அனுகிரகத்துக்கு ஈடாகாது. ரிஷிகள் பண்ற அனுகிரகமா இருந்தாலும் பர்த்தா பண்ற ஆசீர்வாதத்துக்கு ஈடாகாது. மனப்பூர்வமா அவர் இந்த நமக்கு என்று வாழ இவன் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்ட ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. அப்படியல்லவா பதிவிரதை இருப்பா. அதே போலத்தான் பெருமாள் விஷயத்திலையும் இங்க சொல்ற பெருமாள் நமக்கு என்று வாழறான், நம்மையே நினைச்சு வாழறான், இவன் சகல க்ஷேமங்களோடையும் இருக்கணும் என்று பெருமாள் நம்மிடத்திலே நல்ல எண்ணத்தோலே திருவுள்ளங்கொண்டு ஆசீர்வதித்து தன்னை தன்னுடைய அடியவன் என்று தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்க கூடியதான இப்ப ஏற்பட்டதான இந்த தர்மத்தை என்ன சொல்லலாம்னா, இது பதிவிரதைகளுடைய
தர்மத்துக்கு ஒப்பாக இந்த பாகவதாளுடைய பக்தியை சொல்லலாம்ன்றதுனாலே பதிவிரதீம் துவயி வஹந்தி பராபரஜ்ஞா பிரம்மா கிரீஷைதரேப்யமராஜயேதே நிர்தோ யதான் நிரயதுல்ய ஃபலப்ரசூதீம் பிராப்தும் தவைவ பதபத்மயுகம் பிரதீதா பதிவிரதீம் துவயி வஹந்தி பராபரஜ்ஞா என்று இதுல தான் முதலையே சொன்னோம். இவ்வளவு தூரம் பதிவிரதா தர்மம் போலே இருக்க வேண்டியதான் இந்த பரமயுகாந்திகளுடைய தான தர்மத்துல ஆண்டாள் விஷயமா இதுல தெளிவிருந்தா போறோம். ஆண்டாள் எப்படி சொன்னா தெரியுமோ இல்லையோ, ஆண்டாள் ஒரு இடத்துல கூட இன்னொரு தெய்வத்தை பழிச்சே சொல்ல மாட்டான். 173 பாட்டு பாடியிருக்கா ஆண்டாள். இன்னொரு தெய்வத்தை பத்தி பழிச்சே சொல்ல மாட்டான், இன்னொரு தெய்வத்தை பத்தி பேசவே மாட்டா. எல்லாம் மற்ற தெய்வத்தை பத்தி நமக்கு என்ன பேச்சு? எங்க ஆத்துக்கார வசத்தி, எங்க கண்ணன் வசத்தி, எங்க கண்ணன் தான் மோட்சம் கொடுப்பான், நாராயணனே நமக்கே கரை தருவான், எங்க கண்ணன் வசத்தி, எங்க ஆத்துக்கார அவர் தான் மோட்சம் கொடுக்கிறவர் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாளே ஒழியோ இன்னொரு தெய்வத்தை மட்டப்படுத்தி பேசுற வார்த்தையே ஆண்டாள் ஸ்ரீ சுக்தியில கிடையாது. அதுதான் வைஷ்ணவாளுடைய சித்தாந்தம். அதுதான் இன்னொரு தெய்வத்தை மட்டப்படுத்தி துச்சப்படுத்தி பேசுற வார்த்தை கிடையாது. திருமணிஷி ஆழ்வார் எதுக்காக தேவதாந்திரங்களை படிச்சு பேசினார்னா அது நமக்கு காட்டி கொடுக்குறாரு. இன்னொரு தேவதையினாலே நமக்கு லாபம் இல்லைன்னு நமக்கு புரியணுன்றதுக்காக தான் காட்டி கொடுத்தாடே. பரமகாந்திகளுடைய தான தர்மம்னா எப்படின்னா, எப்படி அந்த பதிவிரதையான பெண் எங்க ஆத்துக்கார் தான் எனக்கு எல்லாமே நினைச்சுண்டு, எங்க ஆத்துக்கார் தான் எல்லாத்துலயும் வசந்தவர்னு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வசந்தவர்னு எப்படி பாவத்தோடு இருப்பாளோ அதுபோல சர்வசாஸ்திரங்களிலும் காட்டி கொடுத்த பரதத்துவமான சர்வேஸ்வரனான மோட்சப்பிரதரான சர்வாந்தராத்மாவான வைகுண்டநாதனான ஜெகத்பதியான ஜெகத்காரணனான பரமகாருணிகான பரபிரம்மம் என்று சொல்லப்பட்டவனான புருஷோத்தமனான சர்வேஸ்வரன் ஆசைப்பட்ட அவன் திருவிழிலே சரணாகதி பண்ணவா அவனிடத்திலே பதிவிரதா தர்மத்தோட இருப்பார்கள் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி நமக்கு காட்டி கொடுத்தார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமா அனுபவம் இது பண்ணதுக்கு ரொம்ப கத்துக்கினேன் சுவாமி. அடுத்த வாரம் பார்க்கலாம்.